இந்தியாவில் மொபைல் பேஸ்ட் ஓட்டிங் முறையை அமல்படுத்தக்கூடிய முதல் மாநிலமாக பீகார் மாறப்போகுது. ஜூன் 28ஆம் தேதி நடைபெற போற நகராட்சி தேர்தல்களிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட தகுதியான வாக்காளர்கள் இந்த ஆண்ட்ராய்டு செயலியை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற நடைமுறை வரப்போகுது. CDAC மற்றும் பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இருக்கும். இதை உறுதி செய்யணும் அப்படிங்கறக்காக பிளாக் செயின், முக அங்கீகாரம் மற்றும் நேரடி முக ஸ்கேன்களை பயன்படுத்துவதாகவும் டிசைட் பண்ணிருக்காங்க. மின்னணு வாக்களிப்பை செயல்படுத்த 2 பாதுகாப்பான ஆப்பையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா voting SECBHR அப்படிங்கிறது. இது CDAC ஆல உருவாக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்பை பொறுத்த வரைக்கும் பீகார் மாநில தேர்தல் ஆணையத்தால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 2 செயலிகளை தான் இதை பயன்படுத்த போறாங்க. இந்த செயலிகளை பொறுத்த வரைக்கும் ஆள் மாறாட்டத்தை தடுப்பதையும் பாதுகாப்பான வாக்களிப்பை உறுதி செய்வதையுமே முக்கிய கோலாக வச்சிருக்காங்க. அதற்காக பிளாக் செயின் ஒருங்கிணைப்பு, ஃபேஷியல் ரெகக்னிஷன் மற்றும் லைவ் ஃபேஸ் கம்பாரிசன் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்த போறாங்க. இந்த மொபைல் மின்னணு வாக்குப்பதிவு முறையை யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முயற்சியை பொறுத்த வரைக்குமே முதன்மையாக வாக்குச்சாவடிகளை அடையறதுக்கு சிரமப்படக்கூடிய வாக்காளர்களுக்கு தான் மெயினா மோட்டிவா செலக்ட் பண்ணியிருக்காங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், மூத்த குடிமக்கள், அதே மாதிரி தீவிரமாக நோய்வாய்ப்பட்ட நபர்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் தீபக் பிரசாத் என்ன சொல்றாரு அப்படின்னா 10,000 வாக்காளர்கள் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்காங்க இதுல. மேலும் வரப்போற எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 50,000 ஓட்டர்ஸ் இந்த முறையை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நாங்க உறுதியாகவே நம்புறோம்னு சொல்லியிருக்காரு. வாக்காளர் எண்ணிக்கையை அதிகரிக்கணும், எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துக்கும் ஆக்சசபிளா இருக்கணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளாக இருக்கு. சரி, இந்த மொபைல் பேஸ்ட் ஓட்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி யாராவது செயல்படுத்திருக்காங்களான்னு கேட்கும்போது எஸ்டோனியா, யூரோப்ல இருக்கக்கூடிய எஸ்டோனியா மட்டும் தான் செயல்படுத்தியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பீகார் முதலாக இந்த முறையை அமல்படுத்த போறாங்க. இந்திய சூழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பீகார் இந்த மொபைல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னோடியாகவும் மாறி இருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் இதை அமல்படுத்த போறாங்க அப்படிங்கிறதை அடுத்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம நேரடியாகவே தெரிஞ்சுக்க முடியும்.